ஓம் 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 ஸ்ரீ விக்னேஸ்வராய நமः. ஸ்ரீ சரஸ்வத்யை நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன்மகாதேவாய நமः. இன்றைய நாள் நாம் திருவெம்பாவையில் இரண்டாவது பாடலுக்குரிய பொருளை பார்ப்போம். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போது ஆர் அமளிக்கே நேசமும் வைத்தினையோ நேரிழையாய். நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ. விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனாருக்கு அன்பர் யார் யாம் யார். ஏலோர் எம்பாவாய் என்பது இந்த இரண்டாவது பாடல். இதில் என்னென்ன கருத்துக்கள் வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது, ஒருத்தி சொல்லுகின்றாள் தன் தோழிகளிடத்தில், ராப்பகல் நாம் பேசும் பொழுது எப்பொழுதும் ராப்பகல் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் நேர் இழையாய். இப்பொழுது போது ஆர் அமளிக்கே நேசம் வைத்தினையோ என்பது எழுப்ப வருகின்ற பெண்ணானவள் வீட்டுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணை பார்த்து கேட்பதாக முதல் இரண்டு அடிகள் வருகின்றன. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும் பொழுது எப்பொழுது இப்பொழுது ஆர் அமளிக்கே நேசம் வைத்தனையோ நேரிழையாய் என்பது வரை ஒரு கருத்து. அதாவது வெளியில் இருக்கிற தோழியானவள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற தோழியை பார்த்து கேட்கின்ற வார்த்தை இது. இதனுடைய பொருள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். அதாவது என்ன சொல்லுகின்றால், இரவு பகல் எப்பொழுது பேசினாலும் நாம் பேசும் பொழுது எப்போதும் என்னுடைய பாசம் அன்பானது, இங்க பாசம் என்பது அன்பு என்று கூற வேண்டும். ஏனென்றால் இறைவனிடத்தில் வைப்பதற்கு பேரு பற்று கிடையாது. இறைவனிடத்தில் வைப்பது என்பது அன்பு, பாசம். எப்பொழுதும் ராப்பகல் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். இதை சொன்னது யார்? இப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண் ஆனவள் சொன்னது இது. அதை மறுபடியும் யாரிடத்தில் சொல்லுகின்றாள்? சொன்னவளிடத்தில் சொல்லுகின்றாள். நாம் பேசும்போது எப்பொழுதும் ராப்பகல் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். அப்படி சொன்னவளான நீ இப்பொழுது என்றால் இந்த வைகறை பொழுதில் ஆர் அமளிக்கு நேசம் வைத்தினையோ. இங்கு ஆர் என்றால் போன பாடலில் நாம் பார்த்தோம், போது ஆர். போது என்றால் மலர், இப்போது என்று இருக்கிறதால இப்பொழுது என்றும் சொல்லலாம். இப்ப போது ஆர்னா மலர் நிறைந்த. போது ஆர் அமளி என்றால் படுக்கை, மென்மை மலர் நிறைந்த படுக்கை. போதார் அமளிக்கு நேசம் வைத்தனையோ என்று இங்கு கூறுகின்றார். ஆக நேசம் வைத்தது என்று வருகின்ற பொழுது என்னாகிறது? அதன்பால்
ஈடுபாடு கொண்டவளாக, படுக்கையில் ஈடுபாடு கொண்டவளாக ஆகிவிட்டாயோ? இறைவனிடத்தில் தான் எனக்கு அன்பு என்று நாம் எப்பொழுது பேசும் பொழுதெல்லாம் எனக்கு ராப்பகல் எப்பொழுதும் பரஞ்சோதியினிடத்தில் தான் எனக்கு அன்பு என்று கூறியவள் இப்பொழுது மலர் நிறைந்த படுக்கையின் பால் நேசம் வந்து விட்டதோ என்று கேட்கின்றார். இங்கு பாசம் என்ற சொல் பற்றா அன்பா என்று முதலில் விசாரிக்க வேண்டும். பாசம் என்ற சொல் என்ன வருகிறது என்றால் இங்கு பற்று என்று வராது, அன்பு என்றுதான் வருகிறது. பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றை விடுவதற்காக தான் இறைவன் திருவடித்தாள்களை பற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மற்றொரு இடத்தில் பார்க்கின்ற பொழுது ஈசனோடு ஆயினும் என்று வருகின்ற இடத்திலே அவனிடத்திலும் பற்றை வைக்கக்கூடாது என்று பெரியோர்கள் கூறுகின்றார்கள். என்றால் என்ன பொருள்? இறைவனிடத்திலும் என்னுடையவன், ஏனென்றால் பற்று என்றாலே என்னுடையதன் இடத்தில் வருவது. அன்பு என்பது இறைவனிடத்தில் வைக்கின்ற ஒன்று. என்னுடையது என்று வருகின்ற பொழுது இங்கு நான் இருக்கின்றேன். அன்பு என்று வருகின்ற பொழுது நான் என்னை மறந்து இறைவனிடத்தில் மட்டுமே என் முழு நினைப்பும் இருக்கிறது. தன்னை மறக்கிறதுன்னு ஒன்று இருக்கிறது. அந்த தன்னை மறந்த அளவில் இறைவனிடத்தில் என்ன இருக்கணும்? பற்றை, அன்பை வைத்தல் வேண்டும். அதுக்கு எப்படி சொல்லுவார்கள் என்றால், ஒரு சமயக்குறவர் பாடுகின்றார், ஒரு பெண்ணானவள் இறைவனுடைய நாமத்தை கேட்டாளாம், அவனுடைய ரூபத்தை கேட்டாளாம், அவன் இருக்கும் ஊர் என்னன்னு கேட்டாளாம். கேட்ட பிறகு அவள் நிலை என்ன ஆயிற்று என்று சொல்லுகின்றார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள். 3 அடிகளில் வருகின்ற பொழுது நாமத்தை கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள். ஊரும் உருவமும் பெயரும் யாருடையது? ஈசனுடையது கேட்டான். பெயர்த்து அவனுக்கே பிச்சியானால் அவனுக்காகவே ஆகிவிட்டாள். ஆன பிறகு இவள் இருந்தாளா என்றால் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றால் அகிலத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள், தன்னாமம் கெட்டாள், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. என்ன பொருள்? முதலிலே இறைவனை பற்றி கேட்டவள் பிறகு என்ன ஆயிட்டாள்? அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். தனதை நீக்கிட்டாள். தனது போயிடுச்சு, மமகாரத்துவம் போயிடுச்சு. அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, இந்த லோக ஆச்சாரத்தை எல்லாம் விட்டுட்டார். ஏன்னா தான் தனது என்று வருகின்ற பொழுது அந்த சமூகத்தினுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே இருக்கும். பொருள் தேடுதல், தன் குடும்பம், தன் மக்கள், இதெல்லாம் சமூக கட்டமைப்பு. அதை எல்லாத்தையும் விட்டுட்டார். ஆக தனது போயிற்று. அடுத்து என்ன இருக்கு? தான் இருக்குல்ல, தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டாள், தன்னையும் மறந்து தன் பெயரும் போயிற்று. தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. இது அன்புக்குள்ள இலக்கணம். பற்று என்பது எப்படி இருக்கும் என்றால், தான் இருக்கு, தனது இருக்கு, நான் எனது, அதுல வளர்த்து பற்று, பாசம்னு பேர். அன்பு தனதை விட்டுடும், தன்னையும் விட்டுடும். இதான் அன்புக்கு இலக்கணம். எனவே இங்கு இரவு பகல் எப்பொழுதும் யாரை பற்றியே பேசிக்கொண்டிருந்தாய்? என் அன்பு, பாசமாகிய அன்பு யாருக்காக? பரஞ்சோதியின் இடத்திலே, அந்த ஈசனிடத்தில் தான் எனக்கு என்ன இருக்கிறது? அன்பு இருக்குன்னு சொன்னியே. அப்படி சொன்னவ என்ன ஆயிற்று? போதார் அமளியில் நேசத்தை வைத்து விட்டாயோ? அங்கு அன்பு வைத்தாய் என்று சொல்லி இப்பொழுது செயலில் பார்க்கின்ற பொழுது
எதில் உனக்கு நேசம் இருக்கிறது? பொருளிடத்தில் இருக்கிறது இல்லையா? அதனால்தான் இந்த அன்பர்களை, பக்தர்களை இரு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, பிறரிடம் பேசும் பொழுது தம்முடைய முயற்சியை வெளிப்படையாக கூறவே மாட்டார். அதாவது உள்ள இருக்கிற இறைவனிடத்தில் இருக்கிற அன்பையும், அந்த அன்புக்காக தான் தனதை விடுகின்ற அந்த முயற்சியும், அவனுக்காகவே வாழ்கின்ற முயற்சியும் வெளியே சொல்ல மாட்டார்கள். ஒரு பாண்டியன் அவ்வாறு தான் இருப்பான். அந்த பாண்டியனுடைய மனைவியானவள் சிறந்த சிவபக்தை. என்ன ஆயிற்று? அவள் ரொம்ப சிவபக்தியோடு இருக்கிறார். தன் கணவன் அவன் நாமாவே சொல்லலியே, ஈசனிடத்தில் பக்தியே இல்லை என்று ஏங்கினாளாம். ஆனால் ஓரிரவு அவன் அருகிலே துயின்று கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த விடியற் காலை நேரம், அரசன் தூங்குகின்றான் என்று பார்க்கின்ற பொழுது அவன் தூங்குகின்றான். ஆனால் அந்நாவு அந்த ஈசன் நாமாவை உச்சரிக்கிறதா. இது சரித்திரம். அப்பொழுதுதான் புரிந்தால் நாம் என்ன செய்கின்றோம்? இறைவனிடத்தில் இருக்கிற அன்பை, பக்தியை நான் செய்கின்றேன், வெளியவும் சொல்லுகின்றேன். ஆனால் இவரோ இறைவனிடத்தில் இருக்கிற அன்பையும் பக்தியும் வெளியே சொல்லவில்லை. ஆனால் அவர் தன்னையும் மறந்து அவனிடத்தில் அந்த அளவுக்கு பக்தி வைத்திருக்கிறாரே என்று அவள் ரொம்ப சந்தோஷித்தாளாம். இது என்ன அர்த்தம்? அந்த அரசனானவன் இறைவனிடத்தில் இருக்கிற அன்பை வெளிப்படுத்தவில்லை. நான் இறைவனிடத்தில் பக்தி உள்ளவன் என்றெல்லாம் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவன் மனம் இறைவனிடத்தில் இருந்தது. இது ஒரு வகையான அன்பர்கள். இரண்டாவது வகை அன்பர்கள் என்ன செய்வார்கள்? பிறரிடம் தம்முடைய முயற்சியை வெளிப்படையாக கூறுவார்கள். என் மனசு இறைவனிடத்தில் தான் இருக்கு, என் கருத்து இறைவன் திருவடியை சரணம் அடைந்து விட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது, நான் இறைவனுக்காக வாழ்கின்றேன் என்றெல்லாம் வெளிப்படையாக மற்றவர்களிடத்திலே பகிர்வார்களாம். ஆனால் தனித்திருக்கின்ற பொழுதோ அல்லது சுகபோகத்தில் இருக்கின்ற பொழுதோ இறைவன் நாட்டம் இல்லாமல் சுகபோகத்தில் மூழ்கி விடுவார்களாம். இது ஒரு இயல்பு. வெளிப்படையாக சொல்லுகிறார்கள், ஆனால் சொல்கின்ற அவர்கள் சுகபோகத்தில் இருக்கின்ற பொழுதோ தனித்திருக்கின்ற பொழுதோ அந்த போக நாட்டத்தில் தான் இருக்கிறார்களே தவிர மனம் அப்பொழுது இறைவனிடத்தில் இல்லை. இது இதற்கு நேர்மாறாக இருக்கிறது இல்லையா? இந்த இரண்டாவது அன்பர்கள் போல் இங்கு இந்த 2.5 அடிகளில் கூறுகின்றாள். நேர் இழை. நேர் என்ன சொல்லுகின்றால், அந்த தூங்குகின்றவளை என்ன என்று அழைக்கின்றாய்? நேர் இழையாய் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த நேர் இழையாய் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா, ஆபரணங்களை அணிந்திருப்பவளே. தூங்குகின்றவளை பார்த்து நேர் இழையாய் என்று சொல்லுகின்ற பொழுது, தூங்குகின்ற பொழுதும் ஆபரணங்களை கழட்டி வைக்காமல் தூங்குகின்றாய் என்றால் அதன் பால் உனக்கு இன்னும் ஈடுபாடு இருக்கிறது இல்லையா? எதில் ஈடுபாடு? அணிகலனின் பால் உனக்கு ஈடுபாடு இருக்கிறது என்றால் எப்படி நீ அந்த ஈசனிடத்தில் அன்பு வைக்க முடியும்? நீ என்ன சொன்னாய்? எப்பொழுதும் பேசும்பொழுதும் ராப்பகல் எப்பொழுதும் பரஞ்சோதிக்கே பாசம் வைத்தாய் என்பாயே. ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? சொல் ஒன்றாக இருக்கிறது, உன் செயல் வேறாக இருக்கிறதே என்று கூறுவதாக இங்கு அமைகின்றது. என்னென்றால், ராப்பகல் எந்த நேரத்திலும் பேசிக்கொண்டிருந்த பொழுதெல்லாம் இறைவனுக்கே என் பாசம் என்று சொன்ன நேரிழையாய், இப்பொழுது போதார் அமளியில் நேசம் வைத்தாயோ? இந்த மலர் படுக்கையின் பால் நேசம் வைத்து விட்டாயோ?
ஆபரணத்தையும் கழட்டாமல் படுத்து கொண்டிருக்கின்றால், மலர் படுக்கையை விட்டு எழுந்திருக்க மனமில்லாமல் படுக்கையிலே இருக்கிறான, படுக்கையிலே நேசம் வைத்தவளாக தான் இருக்கின்றாய். சொல் ஒன்றும் செயல் ஒன்றும் இருக்கிறதே, இது என்ன உண்மையான அன்பா என்று கேட்பதாக அமைகின்றது. இதுதான் இந்த 2.5 வரியில் இருக்கின்ற பதில். ஆக இதில் என்ன கருத்து வந்திருக்கிறது நமக்கு என்று பார்க்கின்ற பொழுது, சொல்லும் செயலும் ஒரு அன்பர்களுக்கு ஒன்றாக இருக்க வேண்டும். சொல்லை பிறரிடத்தில் தன் அன்பை சொல்லாமல் இருந்தாலும் முயற்சி என்பது அவனிடத்தில் இருக்கிறது சால சிறந்தது என்பதும் இங்கு நமக்கு வருகின்ற கருத்து. அதற்கு அந்த உறங்கியவளாக இருந்து கொண்டிருந்ததாக நினைத்தோம் அல்லவா, அவள் தோழிகளுக்கு மறுமொழி சொல்லுகின்றார். என்ன அது என்று பார்க்கின்ற பொழுது, இவர்கள் எங்கிருந்து சொல்லுகின்றார்கள்? வீட்டின் வாசற்படியில் நின்று கொண்டுதான் இதை சொல்லுகிறார்கள். அதற்கு மறுமொழி சொல்லுகின்றாள். என்னன்னா, நேர் இழையீர், நேர் இழையின்றே என்றால், இங்கு தோழிகளே, அணிகலன்களை அணிந்து கொண்டிருக்கின்ற தோழிகளே, சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ. முதலில் அதற்கு பொருள் பார்க்கலாம். சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ. இதனுடைய பொருள் என்னன்னா, இங்கு ஒரு தலைப்பு வருகிறது. என்ன தலைப்புனா, பேச்சுக்குன்னு ஒரு காலம், என்னென்ன பேச்சை பேசணுமோ அந்தந்த பேச்சுக்குன்னு ஒரு காலம் இருக்கு, பேசுவதற்குன்னு ஒரு இடமும் உண்டு. இந்த இங்கு இவள் சொல்லுகின்றாலே, உனக்கு படுக்கையில் நேசம் வந்துவிட்டது என்று சொல்லுகின்ற பொழுது, அது நிந்தனையான பேச்சு அல்ல, விளையாட்டான பேச்சு. ஏனென்றால் தன் தோழியை பற்றி அவளுக்கு தெரியும், இறைவனிடத்தில் தான் இவள் அன்பு உள்ளவள். ஆனால் அன்புள்ளவளாக இருக்கின்ற இவள் உன்னம் உறங்குவதை பார்த்து கேலி செய்கின்றார். உன் அன்புக்கு மாறாக நீ இருக்கலாமா என்று கேலி செய்வது. எனவே இது விளையாட்டு பேச்சை தவிர உண்மையிலே இறைவனிடத்தில் அவள் பேச்சால் மட்டும் அன்புடையவளாக அல்ல, செயலாலும் அன்புடையவள்தான் என்ற காரணத்தினால்தான் இது நிந்தையானது கிடையாது, இது விளையாட்டான வார்த்தை. இப்பொழுது இந்த பேச்சை இவள் வாசற்படியில் நின்று மற்ற தோழிகளோடு சொல்லுகின்ற பொழுது இவள் சொல்லுகின்றாள், இந்த விளையாட்டு பேச்சுக்குரிய நேரமா இது? விளையாட்டு பேச்சுக்குரிய நேரம் எது என்றால் இரவு பகல். நாம் கூடியிருக்கின்ற பொழுது விளையாட்டாக ஒருவரை ஒருவர் ஏசி பேசலாம், அது அதற்குரிய காலம். ஆனா இந்த காலம் என்ன? வைகரை காலம், பிரம்ம முகூர்த்த காலம். இது இறைவனை வழிபட வேண்டிய நேரம் அல்லவா? இந்த நேரத்தில் இந்த விளையாட்டு பேச்சு வேண்டுமா? சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ. ஆக பேச்சு எப்போ எதை பேசணும்னு இருக்கு. எனவே கோவிலில் வந்துட்டாலோ இந்த வைகரை காலத்தில் இறைவனை தவிர மற்ற எந்த விஷயத்தையும் பேசக்கூடாதாம். இது நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய சம்பிரதாயம். காலையில் எழுந்து விட்டாலே நம் மனம் முழுக்க யாரிடத்தில் இருக்கணும்? அந்த ஈசனிடத்தில் இருக்கணுமா? அவனை தவிர்த்து வேற யாரிடத்திலும் நம்முடைய பேச்சு இருக்கக்கூடாதாம். இதுதான் மிக முக்கியம் என்று இந்த சம்பிரதாயம் கூறுகிறது. அடுத்து என்ன கூறுகிறது? ஏசும் இடம் ஈதோ. இதுவா ஏசக்கூடிய இடம்? ஆக இடத்தை பார்த்தும் பேச்சு என்பது இருக்கணுமா? நம்ம வீட்டை என்ன சொல்லுவார்கள்னா அகம் புறம் என்று பிரிப்பார்கள். புறம் என்றால் புற உலகத்தோடு இருக்கிறது. இந்த வாசற்படிக்கு அந்த சைடு வெளியில புறம் என்றும், வாசற்படிக்கு உள்ளே இருப்பதை அகம் என்றும் சொல்லுவார்கள். புற உலக வாழ்க்கையில் வாழ்கின்ற பொழுது எத்தனையோ விதமான சங்கடங்கள், தொல்லைகள் எல்லாம் இருக்கும். இந்த வாசற்படியை கடந்து அகம் என்ற அகத்துக்குள் வீட்டிற்குள் வருகின்ற பொழுது அமைதி நிலவ வேண்டுமா? அமைதிக்கு
உரிய இடம் எது என்றால் அகம். புறம் என்பது அதற்கு புறம்பாக இருக்கும், அமைதிக்கு புறம்பாக இருக்கிற வெளி உலக நடத்தை. வாசற்படி என்பது இந்த அகத்தையும் புறத்தையும் பிரிக்கின்ற ஒரு இடம். இந்த இடத்தில் நின்று கொண்டு இவ்விதமாக பேசலாமா? அகம் என்றாலே அமைதிக்குரியது. அதான் இல்லறம் என்பது ஒரு சொர்க்கம்னு சொல்லுவார்கள். ஏனென்றால் ஒரு குடும்பத்தில் அந்த அகத்தில் வீட்டிற்குள் இருக்கின்ற பொழுது ஒருவரை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து தியாகம் என்பதை வைத்து ஒருவருடைய சந்தோஷத்தில் மற்றொருவர் சந்தோஷம் அடைகின்ற ஒரு இடம்தான் வீடு, அகம். அந்த வீட்டில் புருஷனுக்கும் பொஞ்சாதிக்கும் என்ன இருக்கக்கூடாதா? நான் என்ற அகந்தை இருக்கக்கூடாதா? இங்க விட்டு கொடுத்தாதான். எங்க விட்டு கொடுத்தா? கணவன் மனைவியினிடத்தில் விட்டு கொடுக்கிறதும் மனைவி கணவனிடத்தில் விட்டு கொடுக்கிறதும் இந்த தியாகம் என்பது நடந்தால்தான் தான் தனதை விட்டு அந்த ஈசனிடத்தில் போய் சேர முடியுமோ. எனவே இல்லறம் என்பது இறைவனை அடைகின்ற ஒரு பயிற்சி கூடாரம். தனக்காக வாழ்கின்றவள் என்று வருகின்ற பொழுது அவளிடத்தில் தன்னை விட்டு கொடுக்கிறது. அது மிக முக்கியமான ஒன்று. எனவேதான் இல்லறம், அந்த அகம் என்ற வீடு அமைதியும் ஆனந்தமும் ததும்புகின்ற ஒரு இடமாக இருக்கணும். புறம் என்பது வருகின்ற பொழுது அங்கு ஆளுமை தேவை, நிர்வாகம் தேவை. அங்கு சங்கடங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், தான் தனது என்பது இருக்கலாம். எனவே இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. வாசற்படி இந்த இரண்டையும் பிரிக்கிற இடம். எனவேதான் இந்த வாசற்படியில் நின்று பேசுகின்ற இடமா இது. ஆக ஒரு பேச்சு என்பது எங்க இருக்குன்னா புறத்தில் இருக்கின்ற பொழுது அது ஒரு பேச்சு, அகத்துக்கு வருகின்ற பொழுது வேற பேச்சு. இதை பிரிக்கின்ற இடம் என்ன? வாசற்படி. அங்கு நின்று நாம் பேசிவிட்டோம் என்றால் புறத்துக்குரிய பேச்சை வாசற்படியில் நின்று பேசிவிட்டோம் என்றால் அகத்திலும் அது அப்படியே தொடர்ந்து வந்தால் வீட்டினுடைய அமைதி போயிடும், ஆனந்தம் போயிடும். எனவே வாசற்படியில் நின்று வீண் பேச்சு பேசக்கூடாது என்று நம்முடைய சம்பிரதாயம் சொல்லும். நான் வாசற்படியில நின்று கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கிற என்று சொல்லுவார்கள் நம் பெரியோர்கள். எனவேதான் இங்கு அந்த பெண்ணானவள், தோழியானவள் சொல்றா, சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ என்ற அந்த வார்த்தைக்கு பொருள் இதுதான். எந்த காலத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எதை பேசணும்னு அர்த்த இந்த வரிகளில் வருகிறது. அடுத்து அவள் சொல்ல வருகின்ற கருத்து என்னன்னா, இறைவன் திருவடியை பற்றி பேசுகின்றார். போன பாடல்ல திருவடியினுடைய வாழ்த்தொலி கேட்கலையோ என்று வருகிறது அல்லவா? அந்த திருவடி அதனுடைய பெருமையை இங்கு சொல்றார். அந்த திருவடியினுடைய பெருமை என்ன சொல்ல? விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும். இதனுடைய பொருளை பார்க்கலாம். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும். இதனுடைய பொருள் என்ன? விண்ணோர்கள் என்றால் தேவர்கள். அவர்கள் புண்ணியத்தின் மிகையினால் அந்த தேவலோகத்தில் பிறந்தவர்கள். அந்த புண்ணியம் மிகுந்திருக்கிற காரணத்தினால அவர்கள் சுகத்தை அனுபவித்து தன்னலம் என்பது இருக்கும். தான் தனது அந்த தன்னலம் அதிகமாக இருக்குமா? யாருக்கு? தேவர்கள். இந்த தேவர்கள் இறைவனை வணங்குகின்றார்கள் என்றாலே அவர்களுடைய வணக்கத்தினுடைய நோக்கம் என்னன்னா தன்னலம்தான் இருக்குமா. யாருக்கு? விண்ணோர்களுக்கு. ஆனால் அன்பர்களுக்கு, உலகத்தில் இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற அன்பர்களுக்கு புண்ணியமும் பாபமும் மருவி மருவி வரும். அந்த தன்மையினால அவர்கள் அன்பர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இறைவனிடத்தில் வைக்கிற அந்த அன்பு இருக்கிறதே, அந்த அன்பு தன்னலம் கொண்டது அல்ல.
அவன் திருவடியை நேசிக்கக்கூடியதான். அவனுக்காகவே வாழுமா இந்த அன்பு, தனக்காக வாழ. அந்த அன்புடையவர்கள் அந்த திருவடியை நேசிக்கிறார்கள். ஆனால் அந்த திருவடி எப்படியாப்பட்டது என்றால் மிக உயர்ந்தது. என விண்ணோர்களும் ஏத்துதற்கு அவர்களெல்லாம் வணங்கக்கூடிய அந்த திருவடி, அதை அன்புடையவர்களாக நாம் இருந்தாலும் அந்த திருவடியை நாம் சென்று பற்ற முடியுமா? முடியாது. ஏங்கதான் முடியும். அதற்கு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு குழந்தை தளர்நடையிடல முட்டி போட்டு நடக்க முடியாது, கை கால்களை அசைக்கதான் முடியும். தன் தாயை அன்போடு அழைக்கிறது. அது என்ன செய்யும்? அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தும்? அழும். தன்னை அரவணைக்க துடிக்கின்ற அந்த அன்பு, குழந்தையினிடத்தில் தாயை அரவணைக்க துடிக்கின்ற அந்த அன்பானது அழுகுரலாக வெளிப்படும். தாய் ஓடோடி சென்று அந்த குழந்தையை அரவணைப்பார். அதுபோல அன்பு இருக்கு, ஆனால் இறைவனை அடையும் சாமர்த்தியம் இல்லை, ஞானம் இல்லை. ஆனா அன்பு இருக்கு. அந்த அன்புடைய அன்பர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த திருவடியை அடையணும்னு ஏங்குகின்றார்கள். பரம கருணையே ரூபமாக கொண்ட அந்த ஈசன் தன் திருவடியை தந்து அருள வந்து அருளுகின்றான். அதான் தந்தருள வந்தருளும். இந்த அன்பர்களுக்கு தன் திருவடியை தந்து அருள வேண்டும் என்றும் அவன் அங்கிருந்து வந்து அருளுகின்றான். எனவே அவன் திருவடி மேலோகத்திலிருந்து எங்கும் நீக்கமர நிறைந்தவன் அன்பர்களுக்கு திருவடியை தர வேண்டும் என்று தடஸ்த சுரூபத்தை எடுக்கிறான். எடுத்து ஓடுவண்டி தன் திருவடியை இந்த மண்ணிலே தோய வந்து என்ன செய்கின்றான்? திருவடியை தருகின்றான். காரணம் அவனிடத்தில் இருக்கிற பரம கருணை. நம்மிடத்திலே பரம கருணையினால் விண்ணோர்கள் ஏத்துவதற்கும் அரிதாக இருக்கின்ற அந்த திருவடியானது எளிமையாக அன்புக்கு அகப்படும் மலையே என்பது போல் அன்புக்காக நம்மிடத்தில் அவன் திருவடியை தந்து வந்து அருளுகின்றான். அதான் தந்தருள வந்தருளும் மலர்பாதம். யாருடையது? நம் நாயகனான ஈசனுடைய அந்த மலர்பாதம். எனவே விண்ணோர்கள் ஏத்துதற்கு, ஏத்துதல் என்றால் வணங்குதல், கூசும் மலர்பாதம். இதற்கு பொருள் பார்க்கணும். விண்ணோர்கள் தன்னலமுடையவர்கள் என்ற காரணத்தினால் இறைவன் திருவடியை வணங்குவதற்கு உள்ளம் கூசுமா? யாருக்கு? தேவர்களுக்கு. இது ஒரு அர்த்தம். இவர்கள் என்னதான் என்னை வணங்கினாலும் தன்னலம் உடையவர்களாக இருக்கிறனால அந்த திருவடியானது தன் திருவடி மலர் பாதத்தை அவர்களுக்கு காட்ட கூசுமா? இருபொருள். மலர் பாதமும் என்ன செய்யும்? அவர்களுக்கு தன் பாதத்தை காட்ட கூசுமா? யாருக்கு? தேவர்களுக்கு. தேவர்களுக்கும் இறைவன் திருவடியை வணங்குவதற்கு அவர்களும் கூசுவார்களாம். ஏனென்றால் அவர்களுடைய தன்னலம் அவர்களுக்கே சுட்டரிக்கிறதா. ஆனா அன்பர்களுக்கு அப்படி கிடையாது. இதை இவள் சொல்லுகின்றார். விண்ணோர்கள் ஏத்துதற்கும் கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும். அடுத்து இறைவனுடைய சொரூப லட்சணம், தடஸ்த லட்சணம், அதற்கப்புறம் ஆலயத்தில் இருக்கிற அந்த விக்கிரக வடிவத்தை சொல்லுகின்றார். தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் உள்ள ஈசனாருக்கு அன்பு யார், யாம் யார் என்று அந்த வரியை பார்க்கலாம். தேசன் என்றால் என்ன அர்த்தம்னா,
ஒளிமயமானவன். அதான் பரஞ்சோதி என்று முதலிலே வருகின்றது. அந்த தேசன் ஒளிமயமானவன், இறைவனுடைய சொரூப லட்சணம். அதாவது ஞானமயமாக இருக்கிற இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். அந்த எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த இறைவனை ஞானிகளால் மட்டுமே உணர்ந்து அனுபவம் பெற முடியும். அடுத்து இது சொரூப லட்சணம். ஆக இறைவனுடைய சொரூப லட்சணமாகிய ஞானமயமான அந்த சச்சிதானந்த தன்மையை ஞானிகளால் மட்டும் உணர்ந்து அனுபவிக்கிற நிலை மோட்ச நிலை. அதான் வீடு பேருன்னு பேர். இதுதான் தேசன் என்ற சொல் குறிக்கிறது. அடுத்து சிவலோகன் என்று வருகின்ற பொழுது அது தடஸ்த லட்சணம். அரூபமாக எங்கும் வியாபித்த சுரூபியான அந்த ஈசனானவன் இந்த லோகத்தை நிர்வாகம் செய்வதற்காக, பஞ்ச கிருத்தியங்களை செய்வதற்காக சிவலோக நாதனாக இருக்கிறான். அந்த சிவலோக நாதன் இது தடஸ்த லட்சணம். இந்த இரண்டு லட்சணத்தையும் இப்ப சிவலோகத்தை ஒருவர் அங்க இருக்கிற நாதனை அனுபவிக்கணும்னா அதற்கு என்ன முக்தி? பதமுக்தி. அவனுடைய லோகத்தை அடைதல், அங்கிருக்கிற பூதகணங்களில் ரூபத்தை பெறுதல், அவனுடைய அருகில் செல்லுதல். இது சிவலோகத்தை அடைகிறத பதமுக்தி என்று சொல்வார்கள். இந்த பரமமுக்தி என்று சொல்லப்படுகின்ற சுரூபத்தை அடைதலும், பதமுக்தி என்று சொல்லப்படுகிற அவனுடைய லோகம், அந்த சிவகணங்களுடைய ரூபம் அவன் சமீபம் செல்லுவதிலும் நமக்கு எளியதா. ஆனால் அன்பர்களுக்கு எளிமையாக அகப்பட வேண்டும் என்று தில்லை சிற்றம்பலத்துள் உள்ளான் ஈசன். லோகத்தில் இருக்கிற மக்கள் அன்பு செய்கின்றார்கள். அவர்களுக்கும் நான் அகப்படணும் என்று சொல்லிதான் கோவிலிலே அந்த ஈசனானவன் ரூபதரித்தவனாக இருக்கின்றான். அங்கு அந்த கற்சிலை என்று இருந்தாலும் அந்த கற்சிலைக்குள் சாட்சாத் ஈசனே என்ன செய்கின்றான்? அரூபமாக இருந்து கொண்டு வருகின்ற அன்பர்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்கிறான். இது அன்பினால் அந்த இறைவன் என்ன செய்கின்றான்? கோவில்களிலே விக்கிரக வடிவிலே இறைவன் இருக்கிறது காரணம் லோகத்தில் இருக்கிற அன்பர்களுக்கும் தான் அகப்படணும்ன்ற காரணத்தினால்தான் என்று இந்த 3 வார்த்தைகளை வைத்து இங்கு பேசப்படுகிறது. எனவே இந்த உள்ளிருக்கிற தோழியானவள் எப்படியாப்பட்ட அன்புடையவளாக இருந்திருக்கிறான் பார்த்து. ஏனென்றால் அன்புதான் இங்க பேசப்படுகிறது. அன்பினால் அந்த திருவடி என்ன செய்கிறது? இந்த பூலோகத்துல வந்தருள தந்தருள வந்தருளுகின்றது. அன்பினால்தான் இந்த பூலோகத்தில் இறைவன் கோயிலிலே குடிகொண்டிருக்கின்றான். இதற்கென்ன காரணம்? இறைவன் நம்பால் வைத்த அந்த பரம கருணைதான் காரணம் என்று சொல்லி அடுத்து கடைசியாக வருவது என்னன்னா, ஈசனாருக்கு அன்பு யார், யாம் யார், ஏலோர் எம்பாவாய். ஏலோர் என்பாவாய் என்று சொல்லுக்கு என்ன பார்த்தோம்? பாவை என்றாலே உமையவள். அந்த உமையவளை வழிபடுகின்ற பொழுது வழிபடுகின்ற அந்த தோழிகள் எல்லாருமே அந்த உமையவள் போல்தான். அந்த வகையில் இங்கு அழைக்கப்படுகின்றது எம்பாவாய். ஏலோர் எம்பாவாய். அன்பு யார், யாம் யார். அன்பு நிறைந்தவர் நாம் எத்தகையவர் என்று கேள்வி கேட்கின்றார். அன்பு நிறைந்தவர் நாம் எத்தகையவர் என்று சொல்லுகின்ற பொழுது நம் நிலையை நாம் உணர்தல் வேண்டும். அவனிடத்தில் வைக்கின்ற அன்பை நாம் மறவாமல் இருத்தல் வேண்டும். ஏனென்றால் நாம் அன்பர்கள், அன்புடையவர்கள் என்ற காரணத்தினால்தான் பக்தர்களை அன்பர்கள் என்று சொல்லுவார்கள். அன்பர்கள் நாம் முயன்று அவனை அடைய முடியாது. ஆனால் நாம் அன்பை வைத்தா அவனே வந்து நமக்கு அனுக்கிரகம் புரிவான் என்ற நுட்பமான கருத்தை நமக்கு இந்த தோழியானவள் கூறுகின்றார். மாணிக்க வாசக பெருமான் அந்த தோழியின் ரூபத்தில் நின்று நமக்கு உபதேசிப்பது என்னவென்றால், அன்பு செய்வீர், அன்பு செய்வீர். நம்மால் அன்பை செய்ய முடியும். அப்படி செய்தால் எல்லாம் வல்ல அந்த இறைவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வான். அவன் பரம கருணையே வடிவாக கொண்டவன் என்று இந்த தோழி கூறுவதாக, மறுமொழி கூறுவதாக இப்பாடலை
முடிக்கின்றார் மாணிக்க வாசக பெருமான். எனவே ஒரு இரு கருத்துக்கள் அமைகிறது. சொல்லும் செயலும் வெவ்வேறோ என்று கேள்வி கேட்டது போல் கேட்டு, அன்பர்களிடத்தில் சொல்லும் செயலும் வெவ்வேறு அல்ல, என்ன சொல்லுகின்றார்களோ அதையே செய்வார்கள். அன்பு அன்பைதானே செய்யும். வாக்கினாலும் சிந்தையாலும் செயலாலும் அன்புடையவர்கள் அந்த ஈசனுக்காகவே வாழ்கின்றார்கள். தான் தனது எல்லாமே அவன் பொறுப்பு என்று விட்டு விடுகின்றார்கள். அன்பு செய்தல் மட்டுமே போதும், அனைத்தையும் ஈசன் பார்த்து கொள்ளுவான் என்பதே இக்கருத்து என்று சொல்லிக்கொண்டு இவ்வுரையை முடித்துக் கொள்கின்றேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.